ஹாய் வணக்கம் நண்பர்களே. எக்ஸாம் முடிஞ்சிச்சு செம்ம போருங்க. எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு மண்டே நைட்டு ப்ரோஸ்டட் வெளில போய் வாங்கி சாப்பிட்டோம். இந்த குளிருக்கு அதுக்கும் மறுநாளே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடுச்சுங்க கிளைமேட்டு. அப்படியே என்ன போர் மாதிரியாகவே இருந்தது. ஒரு நாள் வீட்டில் இருந்ததுக்கே. சரி, என் ஃப்ரெண்டு நானும் அவங்களும் மீட் பண்ணோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எங்கேயாவது பக்கத்தில் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம். சித்ரா பார்க்குக்கே போயிட்டோம். கரெக்டாக பக்கத்தில் போகலான்னு நினச்சோம். அப்புறம் அங்கேயே போயிட்டோம். அங்கே ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இருக்குது. அவங்களையும் புதுசாக அங்கே கூட்டிகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களும் அந்த இடத்த பார்த்துட்டு ஆக்சுவலாக தண்ணி அந்த போட்டிங் இதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி மீட் தெரியல ஜாலியாக இருந்துச்சு. நானே என் ஃப்ரெண்டு மீட் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு அந்த இடம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும். சரியான காற்று குளிருங்க. அதான் தாங்க முடியாது. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பின்னாடி தண்ணி போதும் வழுக்கல போதும் நிமிஷம் மாத்திரன்றாலே அந்த லொகேஷன் நல்லா இருந்தது. ஒவ்வொரு வியூலையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ திரும்பி பார்க்கவே லைவ் அந்த சைடு பார்க்குற மாதிரி போட் மாதிரியே இருக்கும். அட அந்த சைடு பார்க்குற மாதிரி திரும்புங்க. ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்னொரு சைடு கொஞ்சம் அந்த ஃபுல்லா அந்த சைடு திரும்புங்க. என்ன லைட்டிங் எதுவுமே இருக்காது. சித்ரா ஹைவேஸ் பார்த்தா ஒரு மாதிரி நல்லா என்ஜாயாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு காற்றடலைன்னா இன்னும் நல்லாயிருக்கும். டே டைமில் நாங்கள் வெயில் இருக்கப்போ போவோம். எப்போவுமே நிமிஷம் சாட்டர்டே ஸ்கூல் இருக்கப்போ. இது பஹ்ரைனில் எங்கே தனியாக போனாலும் ஒரே போருங்க. இதே ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து போகுது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா. ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்த இடத்தையே பார்த்தா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. வாழ்க்கையில் என்னென்ன கொண்டுட்டு போகும். ஒவ்வொரு எதையும் ஏதோ ஒரு அன்புக்காக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, புத்திசாலி அறிவாளி வந்து அதை நேர்மையாக தேர்றாங்க. பக்கத்தில் நடக்குப்பா அது ஒரு கோயிலில் தேர்றாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த உலகத்தில். கேண்டில் லைஃப்பில் என்னத்தை கொண்டு போவோம். அங்கே இருந்தால் எல்லாமே ஜெயிக்கலாம். எதுவுமே வாழ்க்கையில் முன்ன பின்னே இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் ஏறி நடக்குறீங்களா. எனக்கெல்லாம் தனியாக வாழ்கிறதே போருங்க. எப்பயும் என்னோடய சேர்ந்து இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பேங்க. சரியான குளிர். சீலி டீ போட்டு வந்துருந்தாங்க. அங்கேயே போய் உட்காந்து குடிக்கலான்னு பார்த்தோம். பட் குளிர் அங்கெல்லாம் உட்கார முடியாது போலன்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டோம். அப்படி ஆசையில் தான் இந்த இடத்துல போய் அந்த பீச் மாதிரி கடத்திட்டு போய் டீ ஊற்றி குடிக்கலான்னு பார்த்தோம். காற்று குளிர் நிற்கவே முடியல. அப்புறம் போயிட்டு கார்கிட்டே உட்காந்து காரில் எங்கள் சரி வா மேபி இருக்கலாம். காஞ்சே வாங்க அப்படி சொல்லக்கூடாது. இங்க வா, இங்க வந்து இருக்குதா. ஐயோ நான் பயந்துட்டா. நான் கூட இல்லடா. ஏ ஸ்கிராட்ச் பண்ணி விடுங்க. அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கிட்ட வந்தோடனே அவங்களும் வந்துட்டு நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இந்த கம்பியை பிடிச்சிட்டு சர்வசாதாரணமாக தூங்குவார். சரி, நம்ம எப்படி பண்ண முடியும்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதான் எனக்கு